ராமாபுரம் அப்படிங்கிற காட்டுல ஒரு பயங்கரமான சிங்கராஜா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சிங்கராஜா காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதனாலே சிங்கராஜாவை பார்த்து எல்லா விலங்குகளும் ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு நாள் அதோட கொடூரத்தனத்தை தாங்க முடியாம எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. நம்ம காட்டோடைய ராஜா ஒரு ஆபத்தானவன் மட்டும் இல்ல, சொந்த காட்டோடைய உயிர்களை கூட விட்டு கொடுக்கறவன். ஆமா, நேத்து அவன் என் கண்ணு முன்னாடியே என்னுடைய தம்பிய கொன்னு தின்னுக்கிட்டு இருந்தான். என்னால எதுவுமே செய்ய முடியல. நாளைக்கும் நமக்கு இந்த நிலைமை தான் வரும். நாம ரொம்ப பலவீனமானவங்க. அவன் பாகுபலி, அதனால தானே இப்படி எல்லாம் பண்றான். ஆனா காட்டு ராஜாவை கட்டுப்படுத்த ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும். ஒரு வழி இருக்கு. யானை சொன்னதை கேட்டு எல்லாருமே யானைய உத்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராஜசிங்கத்துக்கு யார பிடிக்குதோ அவங்கள கொன்னு சாப்பிட்டுரும். ஒரே நாள்ல 5-6 பிராணிகளை கொன்னு சாப்பிட்டுரும். இதே மாதிரி போச்சுன்னா நம்மளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போயிடும். எங்களுக்கு கூட இது எல்லாம் தெரியும். இதுக்கான தீர்வு என்ன? நாம எல்லாரும் சிங்கத்துக்கிட்ட போய் ஒரு விஷயத்த பேசிடலாம். என்ன விஷயம்? அவங்கிட்ட சொல்லலாம், சொந்தத்தை வேட்டையாட கூடாதுன்னு. நம்மளே தினமும் ஒரு உயிரை அவனுக்கு கொடுத்துடலாம். யானை சொன்னதை கேட்டு நரி ரொம்ப கோவமா சொல்லுச்சு. ஆனா இந்த ஒரு வழிய வச்சுக்கிட்டு சில உயிர்களுக்கு ஆனா எப்படி பார்த்தாலும் சாகுறது தான். ஆனா இந்த ஒரு வழிய வச்சுக்கிட்டு சில உயிர்களுக்கு கொஞ்ச நாள் வாழக்கூடிய அவகாசம் கிடைக்கும். சரி, நாளைக்கு சிங்கத்தோடைய கோட்டைக்குள்ள நாம போகலாம். அடுத்த நாள் காட்டு சேர்ந்த எல்லா விலங்குகளும் சிங்கராஜாவை பார்க்க போனாங்க. மகாராஜா, நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்தோம். சொல்லுங்க, நீங்க சொல்ல வேண்டியது என்ன? மகாராஜா, நீங்க வேட்டையாடுறதுனால தினமும் இந்த காட்டோடைய எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சுக்கிட்டு வருது. சரி, அதனால நாங்க உங்ககிட்ட ஒரு தீர்வோடு வந்திருக்கோம். சொல்லுங்க, இனிமே நீங்க வேட்டையாடக்கூடாது. அப்போ என்ன பசியோடு இருந்து சாக சொல்றியா? அப்படி இல்ல ராஜா, நாளையில இருந்து உங்களுக்காக நாங்க ஏதாவது ஒரு விலங்க விருந்தா கொண்டு வந்து தரோம். அது கேட்டு சிங்கராஜா சொல்லுச்சு. நான் ஒரு சிங்கம். நான் தனியா வேட்டையாடி பழகினவன். எனக்கு உங்களுடைய விருந்து ஒன்றும் தேவையில்லை. எங்க இருந்து போங்க. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் அங்கிருந்து போயிட்டாங்க. அப்போ சிங்கராஜா கூட இருக்கிற ஓநாய் யோசிச்சது. காட்டு விலங்குகளோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாள்ல என்னையும் பிடிச்சி பசிக்கு தின்னுடும். அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். அப்போ பில்லு ஓநாயோட மனசுல ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ அது சிங்கராஜா கிட்ட சொல்லுச்சு. மகாராஜா, எனக்கு மனசுல ஒரு விஷயம் தோணுது. இந்த காட்டுவாசிங்க எல்லாரும் மனசுல ஒரு திட்டத்தோட வந்திருக்காங்க. திட்டமா? என்ன திட்டம்? நம்மளுடைய காட்டுல ஒரு மாந்திரிக குளம் இருக்கு. அங்க இருக்கிற தண்ணிய குடிச்சா ஒரு சிங்கத்தோடைய சக்தி கிடைக்குமா? சரி, அதனால இங்க இருக்கிற காட்டுவாசிங்க எல்லாம் அந்த சிங்க சக்தியை உருவாக்குறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற தண்ணிய குடிச்சு சிங்கத்தை உருவாக்கி அங்க உருவாக்குற அந்த சிங்க சக்திய எனக்கு எதிரா நிப்பாட்டி இந்த காட்டுல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு கூடி என் பதவியை பறிக்கணும். அப்படிதானே சொல்ற? அதுதான் மகாராஜா. ஓநாயோட பிளான கேட்டு சிங்கராஜா சந்தோஷமா சொல்லுச்சு. துர்ஜன் சிங், நீதான் என்னுடைய யதார்த்த ஆலோசகன். உன்னால என்னுடைய வளர்ச்சி அதிகமாக போகுது. நான் இப்ப போய் அந்த குளத்தோட தண்ணியை குடிச்சு அந்த சிங்கத்தை உருவாக்குறேன். அப்புறம் அவனுடைய உதவியால மற்ற காடுகள்லயும் நான் வேட்டையாட தொடங்குவேன். மற்ற காடுகள்ல இருக்கிற விலங்குகளையும் கொன்னு தின்னலாம். சட்டுன்னு சொல்லு, அந்த மாந்திரிக குளம் எங்க இருக்கு? ஓநாய் சிங்கராஜாவை மந்திர குளத்துக்கிட்ட கூட்டிட்டு போச்சு. மகாராஜா, இதுதான் அந்த மாந்திரிக குளம். சிங்கராஜா அந்த குளத்தோட தண்ணியை குடிச்சதுமே அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு. உனக்கு வணக்கம் சகோதரா. இனி நாம 2 பேரும் இந்த காட்டுக்கு ராஜா. நம்மளை எதிர்த்து யாராலையும் செயல்பட முடியாது. மற்ற காடுகள்லயும் நாம வேட்டையாடலாம். சரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு காட்டுல 2 ராஜா இருக்க முடியாது. இன்னையில இருந்து இந்த காட்டுக்கு ராஜா நான் தான் இந்த காட்டுக்கு ராஜாவா இருந்தேன். ராஜா நான் தான், ராஜாவா நான் தான் இருப்பேன். சொல்லு, நீ என்ன செய்ய போற? என்னால உன்னையே அழிக்க முடியும். நீ நேரா இதுக்கு சம்மதம் தெரிவிக்கலனா உன்னை நான் எரிச்சு கொன்னுடுவேன். இன்னொரு சிங்கம் அதோட வாயிலிருந்து நெருப்ப கத்துச்சு.
அதை பார்த்து சிங்கராஜா ஓநாய பார்த்து சொல்லுச்சு. நிறைய நீதானே சொன்ன ஒரு சிங்கம் அங்க உருவாகும், அவன் நம்ம கூடவே இருப்பான்னு. ஆனா இவன் நம்மள எதிரி போல பேசுறானே, என்ன மன்னிக்கணும் மகாராஜா. இவனை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. எனக்கு அவன் உதவி செய்வான் தான் தெரிஞ்சது. நிறைய அவங்கிட்ட சொல்லு, இங்க இருந்து போக சொல்லு. அப்படி இல்லைன்னா அவன் இங்கே இருந்து சாக வேண்டியதுதான். இங்க இருந்து போறதுதான் எனக்கு நல்லதுன்னு சொல்லி சிங்கராஜா அந்த காட்டை விட்டு இன்னொரு காட்டுக்கு போயிடுச்சு. நிறைய இன்னிலிருந்து நீதான் என்னுடைய மந்திரி. ரெண்டாவது சிங்கம் சிங்கராஜாவை காட்டை விட்டு விரட்டினது நினைச்சு எல்லா விலங்குகளும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே பில்லு ஓநாய ரொம்பவும் பாராட்டினாங்க. சகோதரா, நரியோடைய உதவியால நாம அந்த முட்டாள் சிங்கத்தை இங்க இருந்து திரத்திட்டோம். அதான் நிறைய உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். புது ராஜா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் காடு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் புது ராஜா காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கும்போது அவரு ஒரு மானை பார்த்தாரு. நான் தான் இந்த காட்டுடைய ராஜா, நான் என்ன வேணும்னாலும் செய்யலாம். இன்னைக்கு இந்த மானை நான் கொன்னு தின்னணும். அப்படி சொல்லி அந்த நெருப்பு கக்குற சிங்கம் மானை கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் அதோட மாமிசத்தை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சது. எவ்வளோ சுவையான உணவு! இன்னிலிருந்து தினமும் 25 விலங்குகளையாவது வேட்டையாடி திங்கணும். இப்படி தினமும் அந்த புது சிங்கராஜா நிறைய விலங்குகளை கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இது தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விலங்குகளும் மறுபடியும் ஒரு ரகசிய மீட்டிங்க போட்டாங்க. முன்னாடியே பரவாயில்ல போல, அந்த சிங்கம் இதை விட கம்மியா தான் கொன்னுச்சு. அந்த சிங்கம் ஒரு நாளைக்கு 4-5 விலங்குகளை தான் தின்னுச்சு. ஆனா இந்த சிங்கம் ஒரு நாளைக்கு 10, 15, 20, 25ன்னு கொன்னு தின்னுகிட்டு இருக்கு. அந்த சிங்கம் இதை விட கம்மியா தான் கொன்னுச்சு. எனக்கு இது தெரியாது, இந்த சிங்கம் இவ்வளோ மோசக்காரனா இருக்கும்னு. நான் இதை செஞ்சது உங்க எல்லாருக்கும் நன்மை நடக்கட்டும்னு தான். நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது நாம யோசிக்க வேண்டிய நேரம். இந்த சங்கடத்துல இருந்து நம்மள நாம எப்படி காப்பாத்திக்கிறது? நாம எல்லாரும் சேர்ந்து அவனை கொன்னுடலாமா? வேண்டாம், அந்த சிங்கம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நாம அது கூட போராடினா நம்மள அது சட்னி ஆக்கிடும். வேண்டாம். அப்புறம் நாம என்னதான் பண்றது? அப்ப நாம அந்த சிங்கத்தை திரும்ப மாந்திரிக குலத்துக்கு கூட்டிட்டு போலாம். இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்கான வழிய அந்த மாந்திரிக குலம் சொல்லலாம். என்ன சொன்ன? நாம எல்லாரும் சேர்ந்து அந்த சிங்கத்தை கூட்டிட்டு போய் மாந்திரிக குலத்துக்கிட்ட சேர்க்கலாம். அது நமக்கு உதவி செய்யுமா? அது ஒரு சாதாரண குலம் இல்ல, மாந்திரிக குலத்துல இருக்கிற கடவுள் கண்டிப்பா நமக்கு உதவி செய்யும். அப்படி பில்லு ஓனா எல்லா விலங்குகளையும் கூட்டிக்கிட்டு மந்திர குளத்துக்கிட்ட போச்சு. மாந்திரிக குல கடவுளே, எங்களை காப்பாத்து. நாங்க உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களை பார்க்க வாங்க. முன்னாடி வாங்க கடவுளே, எங்க முன்னாடி வாங்க. வணக்கங்கள் கடவுளே, நீடூடி வாழ்க. கடவுளே, எங்களுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தேடிதான் அங்க வந்திருக்கோம். நாங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கோம். உங்களுடைய பிரச்சனை என்ன? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து குளத்துல இருந்த அந்த சாமி கிட்ட சிங்கராஜா இன்னொரு சிங்கத்தை பத்தி எல்லாத்தையும் சொன்னாங்க. இதுதான் விஷயமா? அங்க ஆடு மாதிரி இருக்கிற ஒரு ஒட்டகம் இருக்கு இல்லையா? ஆமாம் கடவுளே, உங்களுடைய உதவிக்காக இங்க வந்திருக்கோம். நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யறேன். அதுக்கப்புறம் அந்த சாமி ரெண்டாவது சிங்கத்தை கொல்றதுக்கான வழிய சொன்னாரு. அந்த சிங்கத்தை நீங்க கொல்லணும்னா இந்த மாந்திரிக குலத்துக்கு கூட்டிட்டு வரணும். இந்த குலத்தோட வெள்ளத்தால மட்டும்தான் அவனை கொல்ல முடியும். அவனை கொல்ல வேற ஏதாவது வழி இருக்கா கடவுளே? அந்த சிங்கம் வாயிலிருந்து தீய விடும் போது இந்த குளத்தோட தண்ணியை எடுத்து அந்த தீயில போடணும். அப்படி செஞ்ச உடனே சிங்கம் மயங்கி விழுந்துரும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் கடவுளே. வெற்றியுடன் வாங்க. யானை அண்ணா, நீங்க உங்க தும்பி கையில தண்ணியை எடுத்து அந்த சிங்கத்தை மேல தெளிக்கணும். இல்ல, இது ரொம்ப கஷ்டமான வேலை. இது என் உயிருக்கே ஆபத்தாயிடலாம். கொஞ்சம் தைரியமா இரு சகோதரா, கடவுள் நம்ம கூட தான் இருக்கு. நான் தண்ணி கொண்டு வரணும், அவ்வளவுதானே. அவன் என் மேல தீய துப்புனா நிமிஷத்துக்குள்ள நான் கருகி போயிடுவேன். நெருப்பு கக்கிற சிங்கத்தை பார்த்து யானையும் ரொம்பவும் பயந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப மான் யானையை பார்த்து சொல்லுச்சு, யானை அண்ணன், நீங்க தான் எங்களுடைய கடைசி நம்பிக்கை. அந்த சிங்கத்தை உங்களால கொல்ல முடியும். ஆமா யானை அண்ணா, நீங்க விநாயகருடைய அவதாரம். நீங்க என்ன காரியம் பண்ணீங்க? ஆமா யானை அண்ணா,
நீங்க விநாயகருடைய அவதாரம். விநாயகர் அப்படின்னு சொன்ன உடனேயே யானைக்குள்ள தைரியமோ வந்துச்சு. சரி, நான் அந்த சிங்கத்தை எதிர்க்க தயாரா இருக்கேன். அப்ப யானை அதோட தும்பிக்கையில நிறைய தண்ணிய நிரப்பிக்குச்சு. அதுக்கப்புறமா எல்லா விலங்குகளும் சேர்ந்து 2வது சிங்கத்தை பாக்குறதுக்கு போனாங்க. எங்களுக்கு தெரியும். ஆனா மரணம் சொல்லுங்க யானை அண்ணன். நரியோட சத்தத்தை கேட்டு சிங்கம் வெளியில வந்துச்சு. சிங்கத்தோட குகைக்கு வந்து சிங்கத்தை சீண்டி பார்க்க எவ்வளவு தைரியம். எங்களுக்கு தெரியும். ஆனா மரணம் எங்களுக்கு கிடைக்காது. நீதான் சாக போற குரங்கே. ஒரு சிங்கத்தை ஒரு குரங்கு நாயின்னு கூப்பிட்டதை பார்த்து சிங்கத்துக்கு கோவம் வந்து சிங்கம் நெருப்ப கத்துச்சு. சிங்கம் நெருப்பு கத்தின உடனே யானை அதோட தும்பிக்கையில வச்சிருந்த தண்ணி அது மேல ஊத்துச்சு. அப்படி தண்ணி ஊத்தி உடனே அந்த நெருப்ப அணைச்சுது. நீங்க என்ன காரியம் பண்ணீங்க? அப்படி நெருப்பு கக்குற சிங்கம் செத்து போனதுமே எல்லாருமே ரொம்பவும் அமைதி ஆயிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சொல்லுங்க யானை அண்ணன் வாழ்க. சொல்லுங்க குலதேவன் வாழ்க. அப்படி நெருப்பு கக்குற சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த காட்டுல எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.